நீங்கள் சொல்கிற பப்ஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஸ்கூலுடைய ஃபினாமினா. அதிகமாக அர்பன் ஸ்கூலு இந்த டிஜிட்டல் அதிகமாக மீடியா கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஃபினாமினா. ரூரல் ஸ்கூலில் வந்து எப்பயுமே ரூரல் கனெக்ட் இருக்கும். ரூரல் இப்போ கனெக்ட்டுங்கிறது அர்பனில் நீங்கள் மாடர்ன் அர்பன் ஏரியாஸில் லோக்கல் ஏரியா கனெக்ட் இருக்காது. நாங்கள்லாம் வந்து மயிலாப்பூர், நங்கநல்லூர் இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை ஆழ்வார்பட்டு நாங்கள் நார்த் மெட்ராஸ்ன்னு பேசுவோம். அங்கேயுமே ஒரு 50 வருஷம் இருந்துட்டால் ஒரு சின்ன ஒரு லேண்டு ஓனிங் வந்துடும். நான் இந்த லோக்கலில் இந்த எங்கள் ஏரியா உள்ளே வராது. வில்லேஜில் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். அதில் தான் அங்கே ரூரல் இப்போ ஊருக்கு சண்டை, ஊருக்குள்ளேயே தெருவுக்கு சண்டை, இதெல்லாம் வந்து ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் ட்ரெடிஷன் இருக்கும். அதனால் அது வந்து ஸ்கூலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஸ்கூலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அர்பனில் வந்து இந்த டிஜிட்டல் வந்து இந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லாதனால இவன் தனித்தனி இண்டிவிஜுவல். அர்பனில் பிரச்சனையே நமக்கு என்னென்னா 2 விதமாக சொல்கிறேன். அர்பனில் பிரச்சனையே வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் இருக்கிறனால தான் இவன் போய் இதில் மாட்டுறான். சைக்காலஜிக்கல் இதெல்லாம் சைக்காலஜி இஷ்யூ. ஒரு டிபெண்டன்சி ஓவர் ஒரு உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு மாயையில் போய் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிறீங்க. ஒரு மொபைலில் இருக்கிற ஒரு கேமு உங்களுக்கே மாயேன்னு தெரியும். நீங்கள் தான் அதை ஆடுறீங்க. கடைசியில் அது ஆடுது உங்களுக்கு எதிராக. அந்த குழந்தைக்கு முதல்ல தெரியும் நம்ம தான் விளாண்டுட்டு இருக்கோன்னு. திடீர்னு அந்த விளையாட்டு விட்டு வெளியே வர முடியல. அந்த விளையாட்டு என்ன சொல்லுதோ அதை சூசைட் பண்ண சொன்னால் சூசைட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் ப்ளூ வேல் கேம் அப்படின்லாம். அப்போ ஏன் அந்த கேமுக்கு இவன் அடிமையாரான்? பெரிய ஆபத்தாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு கூட க்ரௌடு இல்லை. வில்லேஜில் அப்படியே ரிவர்ஸ். அங்கே க்ரௌடு தான் பிரச்சனையே. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம். அங்கே க்ரௌடை பேலன்ஸ் பண்ணோம், இங்கே இவன் தனிமையை பேலன்ஸ் பண்ணோம். இது ஒவ்வொரு அப்போ நம்ம சோஷியாலஜி என்ன சொல்கிறோம், அர்பன் ப்ராப்ளம் தனி, ரூரல் ப்ராப்ளம் எப்பயுமே தனித்தனி தான். நிறைய பேரண்ட்ஸ் நீ சஃபர் ஆகிறாங்க, நிறைய குழந்தைங்க சஃபர் ஆகிறாங்க விசிபிளாக. அது வந்து பாடியை பாதிக்குது, கண்ணை பார்க்குது, காதை பாதிக்குது, பிரெயினை பாதிக்குது, மைண்டை பாதிக்குது. அது ஒரு பெரிய இது. அது எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கு அரசாங்கம் இன்னும் இதெல்லாம் குயிக்காக டிசிஷன் எடுத்து போடணும், இன்னும் போடாமல் இருக்காங்க.